ஹாய், வெல்கம் பேக். நான் சாரிகா. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம ஆட்டிசம் பேரண்ட்ஸ், அதாவது ஆட்டிசம் குழந்தைங்க இருக்க பேரண்ட்ஸ் மேஜராக பண்ணக்கூடிய 2 மிஸ்டேக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது. அதாவது அந்த குழந்தைக்கு புரியுதோ புரியலையோ, மற்றவங்க முன்னாடி என் குழந்தைக்கு நான் சொல்கிறது புரியுது, என் குழந்தை இந்த வேலையை செய்யும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக திருப்பி 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 ஒரே இன்ஸ்ட்ரக்ஷனாக சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அதாவது பாய் சொல்லு, பாய் சொல்லு, பாய் சொல்லு, பாய் சொல்லு, வா சொல்லு, உட்கார் 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 அப்படின்னு திருப்பி அதே இன்ஸ்ட்ரக்ஷனை ரொம்ப ஸ்பீடாக அந்த குழந்தைக்கு அது புரியறதுக்குள்ளேயே திருப்பி 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 அதே இன்ஸ்ட்ரக்ஷனை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இல்லை வேற வேற இன்ஸ்ட்ரக்ஷனை கொஞ்சம் கூட கேப் கொடுக்காம சொல்லிக்கிட்டே இருக்கிறது நிறைய பேரண்ட்ஸ் பண்றாங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாகவே நார்மலாகவே ஒரு குழந்தைக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா திருப்பி 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 வேற வேற இன்ஸ்ட்ரக்ஷனோ இல்லை அதே இன்ஸ்ட்ரக்ஷனோ சொல்லிக்கிட்டே இருந்தால் நார்மலாக இருக்க குழந்தைனா திருப்பி நம்மளை திட்டிடும். இந்த குழந்தைங்களுக்கு திட்டவும் தெரியாது. வேற ஒரு பிரச்சனை என்னன்னா, இவங்களுக்கு நார்மலாகவே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அது ப்ராசஸ் ஆகி அதுக்கான ஆக்ஷன் அவங்க திருப்பி கொடுக்கறதுக்கு ஒரு சர்டன் டைம் எடுக்கும், டிபெண்டிங் ஆன் தேர் சிவியாரிட்டி. மைல்டா இருக்க குழந்தைங்களுக்கு கொஞ்ச நேரம் எடுக்கும், மாடரேட்னா அது ஒரு லெவல் எடுக்கும், சிவியர்னா அது ஒரு லெவல் எடுக்கும். ஸோ இந்த டைம் கேப்பை புரிஞ்சுக்காம நம்ம பாட்டுக்கிட்டு உட்கார் 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 வாய் சொல்லு வாய் சொல்லு வாய் சொல்லு வாய் சொல்லுனா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒன்னா போய் ஜங்க் ஆகி என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தைக்கு நம்ம கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, நம்மள என்ன சொல்றாங்கன்றதே புரியாது. நீங்க கத்துறதும் வேஸ்ட் ஆயிடும், நீங்க திருப்பி திருப்பி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதும் வேஸ்ட் ஆயிடும். ஸோ இதை நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு வாட்டியோ 2 வாட்டிக்கு மேலே கண்டிப்பாக சொல்லாதீங்க. வா அப்படின்னு சொன்னீங்கன்னா வாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான டைம் கொடுங்க. இன்கேஸ் அந்த குழந்தைக்கு அந்த ஆக்ஷன் பண்ண முடியல, பண்ண தெரியல அப்படின்னா வாமா அப்படின்னு நீங்களே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு அந்த குழந்தைய வர வச்சு உட்கார வச்சு வாமா வந்து உட்காரு அப்படின்னு நீங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு வாங்குறது புரியலனாலும் இல்லை உட்காருங்கிறது புரியல அப்படின்னாலும் நீங்களே என்ன பண்ணுங்க, வா வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போய் வா உட்காரு அப்படின்னு சொன்னாதான் 2-3 வாட்டி சொல்லும் போது வா வந்து உட்காரு அப்படிங்கிற வா வந்து உட்காரு அப்படிங்கிற சென்டென்ஸ்க்கான மீனிங் அந்த குழந்தைக்கு புரிஞ்சு அந்த குழந்தை செய்யும். அதை விட்டு வா 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 வான்னு போய் அந்த குழந்தைய தரன்னு இழுத்துட்டு வர்றது, உட்கார் உட்கார் உட்காருன்னு சொல்லி அந்த குழந்தை பிடிச்சி தள்ளி விடுறது, இது வந்து நிறைய பேரண்ட்ஸ் பண்றாங்க. எஸ்பெஷலி அந்த குழந்தைக்கு அப்பதான் ரீசெண்டா தான் ஆட்டிசம்ங்கிறத டயக்னோஸ் பண்ணியிருக்கோம். அப்படிங்கும் போது இந்த பேரண்ட்ஸ்க்கு ஏத்துக்க முடியாதனாலையும் இல்லாட்டி வந்து நம்ம சொல்லி கொடுக்குறோங்கிற நம்ம இல்லாட்டி வந்து நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள்லயோ இந்த ஃப்ரீக்வெண்டா இல்லாட்டி வந்துட்டு ரொம்ப ஓவர் டம்ப் பண்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறைய பேரண்ட்ஸ் பண்றாங்க. இது ரொம்ப தப்பு. அது அந்த குழந்தைய அஃபெக்ட் பண்ணதான் செய்யும். செகண்ட் கேட்டகரி ஆஃப் பேரண்ட்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்துட்டு டாக்டர் சொல்லிட்டாங்கங்க, அவனுக்கு எதுவும் புரியல, அவன் இப்படி தான் இருப்பான் அப்படின்ட்டு, அதனால நாங்களே எல்லாத்தையும் செஞ்சு விட்டுடுறோம். அவனுக்கு பசிக்குதுன்னா கூட கேட்க தெரியல, அதனால நாங்களே டைமுக்கு விட்டு விட்டுறோம். இங்கே தான் போகணும்னு அவனுக்கு சொல்ல தெரியல, அதனால நாங்களே செஞ்சுருவோம். எல்லா வேலையுமே பேரண்ட்ஸே செஞ்சு கொடுத்துறது, எஸ்பெஷலி மதர்ஸ். இதை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. பண்ணீங்கன்னா உங்கள் குழந்தை 70 வயசுலையும் அதே மாதிரி இருக்கும். 2 வயசுல ஒரு குழந்தைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி கொடுக்கறது ரொம்ப ஈஸி. ஸோ ஏதாவது நீங்க செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னாலுமே வா உட்காரு, நீங்களே போய் கூப்பிட்டு வந்து உட்கார வைக்காம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுமே சொல்லாம, இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு வேலை நீங்க செய்யும் போதும் அது குழந்தைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி சொல்லி சொல்லி செஞ்சீங்க அப்படின்னா அது அந்த குழந்தைக்கு ஓகே, வானா நம்ம அங்க போகணும் போல, உட்காருனா நம்ம உட்காரணும் போல, கையை தூக்குனா கையை தூக்கணும் போல, ட்ரெஸ் பண்ணணும், அது அந்தந்த கமெண்ட்ஸ்க்கான மீனிங் அந்த குழந்தைக்கு புரியும். ஸோ சுத்தமா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காம இருக்கிறது நம்ம குழந்தைங்களுக்கு செய்யற பெரிய துரோகம். ஸோ அதை மட்டும் செய்யாதீங்க. ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் தப்பு, சுத்தமாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காம இருக்கிறதும் தப்பு. இந்த 2 கேட்டகரியில நீங்க வருவீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்களை மாத்திக்கோங்க. அது உங்க குழந்தைக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஹாப்பி பேரண்டிங். டேக் கேர்.